யாருக்காகவும் இல்லாமல் எந்த நலமும் கருதாமல் செய்கின்ற ஒரு பெரிய தொண்டு. அந்த தொண்டு கஞ்சி கலயங்களை சுத்தம் செய்தல். கருநீல தொட்டிக்குள் சுண்ணாம்பு கலந்தன்ன கட்டு குலைந்தது காரிருள் என்பார் பாவேந்தர். ஆம், இருள் மெல்ல மெல்ல விலகி விடியலின் விழி வெளிச்சமிடத் தொடங்கியது ஆகஸ்ட் 3ஆம் தேதி. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் குடியிருந்து அருள் பாலிக்கும் கருவறை அன்னை கமழ்மண குளியலில் காட்சி தரப் போகிறாள். அபிஷேகத்தில் அன்னையே, தூசும் படியாத தூமணியின் மேனியிலே வீசும் வாசனையால் விடியலிலே அபிஷேகம். பேசும் தெய்வத்தின் பெருங்கருணை மேனியெல்லாம் பூசும் சந்தனத்தால் புனித நீர் அபிஷேகம். உளம் நிறைந்த அருள்வாக்கை உதிர்க்கும் வாயெல்லாம் பழம் நிறைந்த கூட்டாலே பகல் பொழுதில் அபிஷேகம். நாள் கொண்ட அருளாலே நல்லறத்தை காப்பவளே, பால் கொண்டே அபிஷேகம் பவளமணி மேனியிலே. தேனால் அபிஷேகம், திடத்தயிரால் அபிஷேகம், மானின் விழியாலே மலர் மணத்தால் அபிஷேகம், இளகும் மணத்தாலே இளநீரால் அபிஷேகம், குளிரும் கருணைக்கு குங்குமத்தால் அபிஷேகம் என அபிஷேகம் தொடர்ந்தது. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் எழுந்தருளி அருள் பாலித்து அல்லல் நீக்கும் கருவறை அன்னை ஆடிப்பூர திருநாளில் கோடி நிலவை சூடிய அலங்கார கோலத்தில் கோலோச்சி அருள் வழங்கினாள். அன்னையே, ஒளி வழங்கி உலகு இருள் போக்கும் உன் விழிக்கருணை நதியாக பாய்கிறது தாயே. இளம் பிறையை தரையிறக்கி நெற்றியில் தரித்த நித்தில தெய்வமே, அந்த பிறை உலகு குறைகளை போக்குகிறது தாயே. அன்னையே, அருள்வாக்கு வழங்கும் உன் சீர்வாயின் இதழ்கள் இருள் கிழிக்கும் செவ்வானமாய் தெரிகிறது. உன் சூரிய முகத்தில் இருந்து பாயும் வீரிய கதிர்கள் கீழ்மைகளை சுட்டு பொசுக்கி சுருள வைக்கிறது அம்மா. பனிக்குளிராய் முத்துக்களை சுமக்கும் நனிப்பாவையே, உன் அலங்காரத்தில் அகிலம் மகிழ்கிறது தாயே, அகிலம் மகிழ்கிறது. தாயே, தோள் சுமக்கும் மாலைகளில் வழியும் தேன் போல நாங்கள் உய்ய அருளை கொட்டுகிறாய். தேன் மலரை சுற்றும் கருவண்டாக, இல்லை இல்லை செவ்வாடை வண்டுகளாக நாங்கள் உன்னை சுற்றுகிறோம் தாயே. அன்னையே, காக்கும் கரங்களிலே கடலாக கருணை அலைகள்,
பூக்கும் அழகொளியில் பூவுலகே பூரிக்கிறது தாயே. தாயே, நின் வளையோசை பரிவுக்கடலின் அலையோசை. நாள் ஊன்றி வளரும் நலப்பயிராய் அம்மா, நீ காலூன்றி நின்று காவல் புரிகின்றாயே. நீ அணிந்த சிலம்பு எங்களின் நல்வழியை விளம்பும் தாயே, விளம்பும். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்திற்கு ஆடிப்பூர விழாவை அருள்பூர திருவிழாவாக அருள் பாலிக்க அம்மா அவர்கள் வருகை புரிந்தார்கள். அம்மா, உன் புனித அடிகள் பூமியில் படப்பட மனித வர்க்கத்தின் மனம் செழிக்கிறது தாயே. தாயே, நின் நிழலடிகள் நிலம் தொட தொட எங்கள் நெஞ்சமெல்லாம் அறம் விளைகிறது தாயே. ஆடிப்பூரத்தில் பொன்னடி பதித்த புனிதவதியே, உன்றன் புகழடியை தொழுகின்றோம் அம்மா என செவ்வாடைகள் அம்மாவை வரவேற்றனர். பாத பூஜை செய்து வழிபட்டனர். பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்க நின்று கேட்டாலும் பரிந்து உள் உணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் இதயத்துள் கரைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்கும் இனித்த சுவை கரும்பே. வேர்த்தாவி மயங்காது கனிந்த நறுங்கனியே, விசையருளால் விதி மாற்றும் அருள் அரசே, சேர்த்தாய் நின் அடிகள் சேவித்தோம் அம்மா. அம்மா, தாயே, ஆதிபராசக்தியே, குருவடி சரணம், திருவடி சரணம். ஆடிப்பூரத்தாளே எங்களுக்கு அருள் தருவாய் அம்மா. ஆடிப்பூர நிகழ்ச்சியின் கஞ்சி வார்ப்பு சமுதாய விடியலுக்கே புதிய வார்ப்பு. அந்த நிகழ்ச்சியை துவக்கிட வருகை தரும் அம்மாவுக்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் காத்திருந்தனர். அருள் திரு அம்மா தர்மத்தை போதிப்பது வேத நூல்கள். அவை ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்பன. இந்த வேதத்தின் சூத்திரங்களும் நடைமுறைகளும் சாகைகள் எனப்படும். ரிக்வேதத்தில் 21 சாகைகளும், யஜுர் வேதத்தில் 2 பிரிவில் மொத்தம் 109 சாகைகள், சாமவேதத்தில் 1000 சாகைகள், அதர்வண வேதத்தில் 50 சாகைகள். அம்மா, இந்த சாகைகளின் மொத்த குவிப்பாக இன்று நீ எங்களுக்கு விளங்குகிறாய். ஆம் தாயே, நீ சொல்வது எங்களுக்கு புரிகிறது, நாங்கள் கூறுவது உனக்கு புரிகிறது. இந்த வேதம்தானே மருவூரின் மகத்தான வேதம். ஆதி வேதத்தை எளிமைப்படுத்திய ஆதிபராசக்தியே, நீ நடத்தும் விழாக்களின் வெளிச்சமே எங்களுக்கு சாகைகள். நீ உருவாக்கிய மூல மந்திரங்களே எங்களுக்கு சாகைகள். 108, 1008